தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம். சீமான் குறித்து போன முறையே நீங்கள் நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. இப்போது ரொம்பவுமே பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது. குறிப்பாக அவருடைய தமிழ் தேசிய நிலைப்பாடு, விடுதலை புலிகள் குறித்த அவருடைய நிலைப்பாடுமே பொய்ங்கிறதையுமே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது மறுபடியும் எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு வர்றாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வு? அதாவது திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் என்கின்ற பெயரிலோ வேறு பெயரிலோ ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதை மக்களிடம் எடுத்து சென்று ஏனைய கட்சிகளைப் போல் மக்களை சந்தித்து கட்சியை வளர்வதிலும் ஒரு நாள் ஒருவேளை ஆட்சியை பிடிப்பதிலும் நமக்கு எந்த வருத்தமும் இல்லை, ஆட்சேபனையும் இல்லை. அதை நாம் வாழ்த்தவும் வேண்டும், வரவேற்கவும் வேண்டும். என்னளவில் எங்கு சிக்கல் வருகிறது என்றால், தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய தியாகங்களையும் நினைவுகளையும் சுவீகரித்து கொண்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக வருகின்ற போது அந்த தியாகங்களையும் இழப்புகளையும் மாபெரும் நினைவுகளையும் சுவீகரித்து கொள்வதற்கு உங்களுக்கு அறம் சார்ந்த தார்மீகம் இருக்கிறதா? அந்த போராட்டத்தின் வழித்தடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களா? நீங்கள் இந்திய இலங்கை உளவு அமைப்புகளால் போஸ்ட் கான்ஃப்ளிக்ட் பாசிஃபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம். மக்களினுடைய உணர்வெழுச்சிகளை, குறிப்பாக இளையர்களினுடைய உணர்வெழுச்சிகளை சமன் செய்வதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட ஒரு ஆளுமையா? இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி என்பது அரசியல் கட்சியாக செல்லக்கூடாது, அது மீண்டும் ஒரு தமிழ் தேசிய எழுச்சி இயக்கமாக இருக்க வேண்டும் என்று அதற்கான முதல் முயற்சியை, முதல் ஒரு கூட்டத்தை, ஒன்று கூடலை ஒழுங்கு செய்தவன் நான். 6 கூட்டங்களை ஒழுங்கு செய்து அந்த உரையாடலை முன்னெடுத்தவன் என்கின்ற வகையில் எனக்கு சில கேள்விகள். ஒரு மாபெரும் தமிழ் தேசிய இயக்கத்தை கட்டியெழுப்பக்கூடிய வாய்ப்பு 2009ஆம் ஆண்டு இருந்தது. அந்த வாய்ப்பை நீங்கள் மழுங்கடித்தீர்கள், இல்லாமல் ஆக்கினீர்கள். காரணம், நான் நம்புகிறவன், பெரும் அரசியல் மாற்றங்கள், சமூக இயக்கங்கள் அதற்கு முன் செல்கின்றன, அல்லது பெரும் அரசியல் கட்சிகளுக்கு, வெற்றிகரமான அரசியல் கட்சிகளுக்கு முன்னால் மிகப்பெரிய இயக்கங்கள் பெரும் வேலை செய்கின்றன தன்னலமின்றி. இப்போது RSS என்கின்ற இயக்கம் பலவேறு துணை அமைப்புகளினூடாக ஏறக்குறைய 80-90 ஆண்டுகள் செய்த வேலையின் விளைவாகத்தான் அவர்களால் ஒரு பிஜேபி என்கின்ற அரசியல் கட்சியை உருவாக்கி ஆட்சியை பிடிக்க முடிந்தது. வள்ளலார் சுவாமிகள் செய்த மிகப்பெரிய வேலையினால்தான் தந்தை பெரியார் என்கின்ற தொடர்ச்சியே இங்கு நிகழ முடிந்தது. அது ஒரு தனி செவ்விக்கான கருத்துகள், உள்ளீடுகள் கொண்ட ஒரு விஷயம். இதை பலரால் புரிஞ்சிக்க முடியாது. வள்ளலார் சுவாமிகள் செய்த வேலை என்பது மிகப்பெரிய வேலை. அந்த வேலையில் உருவாக்கப்பட்டவர்கள் தான் தந்தை பெரியாருக்கு பின்னால் நின்றார்கள். தந்தை பெரியாரால் புடமிடப்பட்டவர்கள் தான் திமுக என்கின்ற கட்சியை உருவாக்கினார்கள். அது சமூக நீதி என்கின்ற ஒரு பெரும் முன்பாய்ச்சலை நடத்தியது. இன்று அது என்ன தேக்கமும் தெய்வம் கண்டிருக்கிறது என்பது சமகால திறனாய்வு. ஸோ இது ஒரு வழிபாதை. அதே போலத்தான் தமிழ் தேசியத்திற்கு ஒரு பெரும் மரபு இருக்கிறது. சங்க காலத்திலிருந்து தொல்காப்பியம் வழியாக, திருக்குறள் வழியாக, ஏன் சைவ பேரியக்கம், பக்தி பேரியக்கம் வழியாக, வள்ளலார் வழியாக, ஊடையே வந்த அயோத்திதாசர் வழியாக என்று தமிழ் தேசியத்திற்கு ஒரு பெரும் வழிபாதை இருக்கிறது. அந்த வழியில் நின்று ஒரு 20 ஆண்டுகள் தமிழ் தேசிய களத்தை ஆயத்தப்படுத்தி அந்த களத்திலிருந்து புடமிடப்பட்டு வரக்கூடிய புதிய பிள்ளைகள் புதிய ஒரு அரசியலை 2030 40 உருவாக்குவார்கள். அதை காண்பதற்கு ஒருவேளை நாம் இருக்க மாட்டோம். ஆனால் தமிழ் தேசியம் வெல்லும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் தமிழர் என்கின்ற ஒரு கருத்தையும் நான் எடுத்து வைத்தது 2009ஆம் ஆண்டு. அதை ஒரு அரசியல் கட்சியாக கபலீகரம் செய்து கொண்டு சென்று விட்டார் என்பதுதான் என்னுடைய ஒரு பொது களத்தில் என்னுடைய குற்றச்சாட்டு. மற்றபடி அவர் அரசியல் கட்சி தொடங்குவதிலோ, அவர் வளர்வதிலோ, அவர் ஒரு நாள் அதிகாரத்தில் வந்து அமர்வதிலோ நமக்கு எல்லோரும் வருகிறார்கள், யாரோ வருகிறார்கள், இவர்களெல்லாம் வருகிறார் என்றால் சீமான் அவர்கள் வரக்கூடாது, தாராளமாக வரலாம். முதலில் நான் சொன்னது, இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய நினைவுகளை சுவீகரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்கிறது என்பதுதான். என்ன நீங்கள் பங்களிப்பு செய்தீர்கள் என்கின்ற கேள்விக்கு நான் வருகிறேன். இப்போது நீங்கள் உங்களோட இடையூறு இல்லாமல் நான் பதில் சொல்லி ஒரு உதாரணம் சொல்கிறேன். செய்யப்பட்ட தியாகங்கள் என்பது 1-2 அல்ல. அது போர்க்களத்தில் நின்ற போராளிகளினுடைய தியாகங்கள் ஒருபுறம், மக்களினுடைய தியாகங்கள் என்பது மறுபுறம். இப்போ ஒரு பல நிகழ்வுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு நிகழ்வு, ஒரு வீட்டிலிருந்து மகன்
இயக்கத்திற்கு சென்று விடுகிறார். இள வயது. சென்றுவிட்ட மகனை தேடி தாய் புறப்படுகிறார். அப்போ பொதுவாக இயக்கத்தில் சேர்ந்து விட்டார்கள் என்றால் எந்த முகாமில் இருக்கிறார்கள் என்பது எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது. அதிலும் குறிப்பாக ஏதாவது சிறப்பு பிரிவுகளில் இணைந்து விட்டார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அடையாளப்படுத்தி கண்டுபிடிப்பதற்கே காலங்கள் ஆகும். என்றால் போர்ச்சூழல், சில பகுதி இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும், சில பகுதி புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்படி பல ஒரு 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 அணிக்கும் இன்னொரு அணிக்கும் தொடர்பு இருக்காது. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வீட்டில் உள்ள மகன் இயக்கத்திற்கு சென்று விடுகிறார். அந்த மகன் எந்த முகாமில் இருக்கிறார், எப்படியாவது அவரை அடையாளப்படுத்தி தலைமையிடம் எடுத்து சொல்லி, ஏனென்றால் தலைமையிடம் எடுத்து செல்கின்ற போது அவர்களே இந்த மாணவனுக்கு அல்லது இந்த இளைஞனுக்கு எடுத்துரைத்து அந்த குடும்பத்திற்கு நீ தேவைப்படுகிறாய், நீ வீட்டுக்கு போகலாம் என்கின்ற ஒழுங்கெல்லாம் அங்கு இருந்தது. இப்படி ஒரு தாயின் பயணம் மகனை தேடி, மகன் விடுதலையை தேடி என்று புறப்படுகிறது. இதை நான் சொல்வது கதை அல்ல. இப்போ மகனாக அந்த 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 இளைஞன் தானும் ஒரு தற்கொலை போராளியாக முன்வருகின்றார். இப்போ தற்கொலை போராளிகளினுடைய அவர்களினுடைய அந்த பயண வழியை பார்த்தீங்கன்னா அது அதில் நாம் உடன்படுகிறோம், உடன்படவில்லை, கருத்து ரீதியாக அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது அது அவரவருடைய நிலைப்பாடு. நாம் வெறும் ஒரு மனித ஒரு அனுபவமாக மட்டும் நாம் அதை பார்க்கின்றோம். பொதுவில் அந்த அந்த தற்கொலை வழித்தடம் என்பதே பலவேறு கண்ணிகள் இருக்கும். ஒரு கண்ணி முடிகிற போது முற்றாக அது அறுத்து விடப்படும். பயிற்சி என்பது ஒன்றாக இருக்கும். பயிற்சி முடிந்ததும் அது அந்த கண்ணி முடிந்து போகும். அதிலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவரை அழைத்து செல்கின்ற அந்த பயணமே 6-7 கண்ணிகள் இருக்கும். ஒவ்வொரு கண்ணியிலும் புதிய நபர்கள் வருவார்கள், புதிய துறைகள் வரும். ஸோ அந்த ஒரு 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 அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த அந்த ஒழுங்கை செய்வார்கள். கடைசியாக அந்த ஜாக்கெட் உடம்பில் அவர்கள் மாட்டி விட்டு இந்த ஃபைனல் ஆர்டர் கொடுப்பது என்பது உளவுத்துறை, அவர்களினுடைய உயர் பிரிவு உளவுத்துறை கொண்டு இருக்கும். அந்த உளவுத்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒருவர் இங்கு நிற்பார், இந்த உடையில் நிற்பார். அந்த உடையினுடைய நிறம் என்ன, அவர் என்ன அணிந்திருப்பார், அவர் ஆணா அல்லது பெண்ணா, இதெல்லாம் இவருக்கு சொல்லி அவர் உங்களுக்கு சைகை தருவார். அந்த சைகையின் அடிப்படையில் நீங்கள் அவர் உங்களுக்கு கோ என்று சென்று தாக்க அந்த கமாண்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் போய் உங்களை வெடித்து கொள்ள வேண்டும் என்பது தான் பொதுவான ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை இருக்கும். இப்படி ஒரு நடைமுறை ஒழுங்கு அங்கு இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நடைமுறை ஒழுங்கு இருக்கும். ஆனால் இது ஒரு பொதுவான ஒரு நடைமுறை ஒழுங்கு. அப்போ ஒரு இந்த இந்த இளைஞனுக்கும் ஒரு இலக்கு தரப்படுகிறது. அந்த பல கன்னிகளை அவன் கடந்து வருகின்றான். பல கன்னிகளை கடந்து கடைசி கன்னியாக அவனுக்கு சொல்லப்படுகிறது, ஒருவர் இப்படி நிற்பார், அவர் இந்த உடை அணிந்திருப்பார், அவர் இது கண்ணாடி அணிந்திருப்பாங்க, அவங்க கண்ணாடியை கழட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு சைகை தருவார்கள். அந்த சைகை தருகின்ற போது நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி அவர் கடைசி அந்த உளவு ஒரு இடம் சொல்லப்படும் இல்லை, இந்த இடத்தில் நிற்பாங்க அப்படின்னு. அந்த இடத்தில் பார்க்கிற போதுதான் அவருக்கு தெரிகிறது அங்கே நிற்பது தாய். உத்தரவு, நீ சென்று உன்னை வெடித்து சிதறு. இது தெரியாது, முன்னாடி யாருக்கும் தெரியாது. தாய் தான் இருக்க போகிறார் என்று மகனுக்கும் தெரியாது. மகன் தான் தற்கொலை போராளியாக வரப்போகிறான் என்று தாய்க்கும் தெரியாது. ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தினுடைய பெரும் கதைகளில் ஒன்று என்னவென்றால், கனப்பொழுதும் கூட அந்த தாய் தயங்கவில்லை. தாய் தேடி புறப்பட்டது தன் மகன் எந்த முகாமில் இருக்கிறான் என்று. தாயே ஒரு போராளியாக மாறிவிடுகிறார். ஆனால் தாய் அந்த மகனை சந்திக்கின்ற தருணம் என்பது தன் மகனையே வெடித்து சிதறிவிடு என்று உத்தரவிடுகின்ற ஒரு உளவுத்துறை அதிகாரியாக அந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகால தேடுதல் என்பது அன்றுதான் நடக்கிறது. இயக்கத்திற்கே கூட அது தெரிந்திருக்காது, இவர்தான் இவருடைய தாய் அல்லது என்பது கூட இயக்கத்திற்கு தெரிந்திருக்காது. மகனும் ஒரு கணம் கூட தயங்கவில்லை. தாயை இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கிறோமே என்று ஒரு கணம் கூட தயங்கவில்லை. தன்னுடைய இலக்காக தன்னை வெடித்து இப்பேற்பட்ட தியாகங்களை சுவீகரித்துக் கொள்வதற்கு அறம் சார்ந்த ஒரு தார்மீகம் வேண்டும். இப்போ பலமுறை நீங்கள் என்னென்ன செய்தீங்கன்னு என்ன கேட்பாங்க. ஈழத்துக்காக என்னென்ன செய்தீங்கன்னா அது ஒரு தனிப்பதிவு ஒன்று நான் செய்கிறேன், என்னென்ன நான் ஈழத்திற்காக. ஆனால் இன்று வரைக்கும் என்னென்ன செய்தேன் என்பதை சொல்லுகின்ற போது ஒரு கூச்சம், தயக்கம் உள்ளுக்குள் இருக்கும். காரணம் என்னவென்றால், இப்படி தங்கள் இன்னுயிரை பற்றி கூட கவலைப்படாமல்
தெரிந்தே இந்த நேரத்தில் இப்போது நாம் மரணிக்க போகிறோம் என்று தெரிந்தே உயிர் தியாகம் செய்கிற அந்த போராளிகளினுடைய தியாகங்களுக்கு முன்னால் நானோ என்னை போன்றவர்களோ எவ்வளவு பங்களிப்பு செய்திருந்தாலும் அவை ஒரு பொருட்டே அல்ல. அந்த அந்த ஒழுக்கம் கருதித்தான் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், இப்படி செய்தேன். இப்போ 25,000 பிள்ளைங்களுக்கு 2 ஆண்டுகள் வன்னி பகுதியில் நாங்கள் பசி ஆத்தணும். இதை கூட இன்னைக்கு தான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால் தான் அதை சொல்லுகிறோமே தவிர அதை கூட சொல்வதற்கு தயக்கமும் கூச்சமும் இருக்கிறது. காரணம், அந்த மக்கள் கொடுத்த இழப்புகள், விலைகள் என்பது அது சாமானியப்பட்டது அல்ல. அப்போ நான் இப்போ இது போன்ற தியாகத்தினுடைய கதைகள் 1, 2 அல்ல, பல நூறுகள் அல்ல, பல ஆயிரங்களில் செய்யப்பட்ட தியாகங்களினுடைய நினைவினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் இங்கே ஒரு கட்சி அரசியலை உருவாக்கினீர்கள். கட்சி அரசியல் களத்தில் இப்படிப்பட்ட மாபெரும் தியாகங்களை கொண்டு வந்து நிறுத்தினீர்களே என்பதுதான் என்னுடைய முதல் குற்றச்சாட்டு. அதை வைப்பதற்கு ஆக குறைந்தபட்ச தார்மீகம் உங்களுக்கு இருந்திருக்குமே ஆனால், இப்போ கொளத்தூர் மணி அவர்கள் அதை செய்திருப்பாரே ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்திருப்பாரே ஆனால் நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். அல்லது ஒரு வகையில் ஐயா நெடுமாறன் அவர்களினுடைய வழிபாதை 2ஆக நீங்கள் பிரிக்கலாம். அது நான் இப்போ அந்த விவாதத்துக்குள்ள வர விரும்பல. ஒரு வகையில் அவரே செய்திருந்தால் கூட ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள அந்த வழித்தடம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய நினைவுகள் நீர்ப்பிக்கப்பட வேண்டும், நீர்த்து போக வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆளுமை என்பது 15 ஆண்டுகளில் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நேற்றைக்கு கூட ராமேஸ்வரத்து மீனவர்கள் சுடப்பட்டிருக்கிறார்கள். அனுதின நிகழ்வாக இருக்கிறது. இத்தனை ஆவேசம் பேசுகிறீர்கள் அல்லவா? ஏன் நான் திரும்ப திரும்ப சொன்னது, ஒரு ஆயுதம் தாங்காத ஒரு மிலிட்டன்ட் குரூப்புக்கான ஒரு தேவை ஒன்று தமிழ் களத்தில் என்னைக்குமே இருந்துட்டு இருக்குது. மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயக அடிப்படை எப்படி ஒரு RSS இயக்கம் இயங்குகிறதோ, எப்படி ஒரு விஸ்வ இந்து பரிஷத் இயக்கம் இயங்குகிறதோ, எப்படி பஜ்ரங் தள் என்கின்ற இயக்கம் இயங்குகிறதோ, அவங்கெல்லாம் ஒரு சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கங்களாக தானே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பஜ்ரங் தளோ, ஒரு VHPயோ, ஒரு RSSஓ காவல்துறையை முற்றுகையிட போகிறார்கள் என்று ஒரு அறிவிப்பு வந்தாலே காவல்துறை பதறுகிறது. ஏன் பதறுகிறது? இட்ஸ் an unarmed militant ஆர்கனைசேஷன், ஆயுதம் தாங்காத ஒரு மிலிட்டன்ட் ஒரு ஆர்கனைசேஷன். அதே போல நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு கட்டியெழுப்பி இருக்கலாமே. இவ்வளவு உணர்வெழுச்சி கொண்ட இளைஞர்களை கொண்டு அவர்கள் சிறை செல்வதற்கோ சில இழப்புகளை சந்திப்பதற்கோ தயாராக இருக்கிறார்கள் என்றால், அப்படி ஒரு இயக்கம் இருந்திருந்தால் இன்னைக்கு சிங்களவன் சுடுவானா? இறையாண்மை கொண்ட ஒரு தமிழ்நாடு இருந்திருக்குமே ஆனால் அவன் சுடுவானா? வந்து தமிழர்களுக்கு என்று ஒரு இராணுவம் இருக்கிறது அப்படின்னா இவன் சுடுவானா? அப்படி சுடமாட்டான்ல. ஸோ குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு அன்ஆர்ம்டு ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனையாவது நீங்கள் உருவாக்கியிருந்தால் உங்களை நம்ப முடியும். பட் குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் ஃபாதர், இதில் அவர் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சீமான் அவர்களுக்கு பின்னாடியே குருமூர்த்தி சோ அவர்கள் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒரு RSSஓட பின்புலத்துல தான் இவர் இவ்வளவு நாள். டெஃபினெட்லிங்க, அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றேன் இல்லைங்களா. ஏன்னா இது நீங்க அதான் நான் முதல்ல சொன்ன இந்த ஈழ அழிவு என்பது உலக சக்திகளாலும் இந்திய ஒன்றிய சக்தியாலும் புதுடெல்லி சக்தியாலும் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. அந்த இடத்தில் பாதுகாப்பதற்காக களமிறங்கி நின்று அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தமிழகத்தை அணிதிரட்டி இருக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழகம் தவறு என்பதுதான் அது செய்த வரலாற்று தவறு, பிழை, குற்றம், துரோகம். அதை என்னைக்குமே அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கும் கூட அந்த கட்சிக்கு நான் சொல்வது, நீங்கள் எழுந்து நின்று நாங்கள் அந்த இடத்தில் தவறு செய்தோம், அதற்காக பகிரங்க மன்னிப்பு தமிழ் சமூகத்திடம் வேண்டுகின்றோம், அதற்கான பரிகாரங்களை நாங்கள் குறைந்தபட்சம் அரசியல் தீர்வுக்காக வேணும் நாங்கள் முயற்சி எடுப்போம். இன்னைக்கு கூட அரசியல் தீர்வு பற்றி எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதும் என்னுடைய குற்றச்சாட்டு தான். அது வெளிப்படையாகவே தான் அந்த குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். ஏதோ அகதி மக்களுக்கு இதை செய்தோம், அங்கே நாங்கள் படிக்க வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம், அங்கே ஒரு 1000 வீடுகளுக்காகவும் அகதி மக்களுக்கு சில உதவிகளுக்காகவும் என்றும் இவ்வளவு விடுதலை போராட்டம் எல்லாம் நடத்தப்படவில்லை. ஒரு அரசியல் எதிர்காலத்திற்காகவும் ஒரு கௌரவமான உச்சபட்ச தன்னுரிமை கொண்ட ஒரு ஏற்பாட்டுக்காகவும் தான் இவ்வளவு தியாகங்கள் செய்யப்பட்டன. அப்போ இந்த ஒரு பின்புலத்தில் இருந்து நாம் பார்க்கின்ற போது இன்னைக்கு அந்த போராட்டம் எங்க இருக்குது, இன்னைக்கு அரசியல் கோரிக்கைகள் எங்க இருக்கு? இந்த கேள்வியை நீங்க கேட்டு பார்த்தாலே தெரியும் எப்படி இந்த அவர்களுடைய அஜெண்டா ஒரு ஒன்றிய அதிகாரங்கிறது இன்னைக்கு RSS தான். நீங்க இந்த டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய எல்லாத்துலேயும் RSS தான் இருக்கிறாங்க. ஐபிங்கிறது இன்னைக்கு RSS தான். RAW ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனாக இருந்து இன்னைக்கு எப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. அது என்னால் ரொம்ப அதுக்கு ஒரு நல்ல வரலாறு உண்டு. ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல்னா
ப்ரொஃபஷனல்ஸ், அந்த நாட்டுக்காக அவங்க செய்வாங்க. ஒரு 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 அரசியல் தலைமையில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்கிறதுக்காக அவங்க மட்டுமே வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல். அது ஒரு சிஐஏயா இருக்கட்டும், வெறும் அரசியல் தலைமையை விரும்புகின்ற செயலை செய்ய மாட்டாங்க. ஒப்ஜெக்டிவாக இது நாட்டுக்கு நல்லதா, நீண்ட கால அளவில் நல்லதா. இப்போ உதாரணமாக இப்போ கனடாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு சீர்குலைறதுக்கான காரணம், அல்லது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான மற்ற உறவுகள்லாம் சரியாக இருந்தாலும் இன்னைக்கு டீப் ஸ்டேட் உறவுங்கிறது கொஞ்சம் சீர்குலைஞ்சு போகிறதுக்கு என்ன காரணம் வந்துன்னா, அந்த எல்லை மீறி சென்று நாங்களே அங்கே படுகொலை நடத்த முடியும் அப்படின்னு காட்டுறப்போ வந்து அப்போ அதுக்குள்ள வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் தன்னுடைய தடங்களை இழந்திருக்கிறது இல்லை தவறாக போயிருக்குங்கிற அர்த்தம். ஸோ இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னாலும் ஈழ போராட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ கூட நான் கேள்விப்படுறேன் வந்து தலைவர் இருக்காருன்னு சொல்லுங்கன்னு எல்லாருக்கும் வந்து இந்த இந்திய உளவுத்துறை தான் அழுத்தம் கொடுக்கிறது. அப்ப நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? இப்ப அதையாவது இப்ப நீங்க விடுதலையினுடைய நினைவுகளை சுவீகரிச்சிட்டீங்கல்ல, தியாகங்களை எல்லாம் சுவீகரிச்சிட்டீங்கல்ல, அதே கொடி சார்ந்து நீங்க எடுத்தீங்கல்ல, தலைவர் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிறத நீங்க ஏன் உங்களால சொல்ல முடியல? அந்த தலைவருக்காக ஒரு பெரிய அவருடைய நினைவை சுற்றி ஏன் உங்களை சுற்றித்தானே நீங்கள் அரசியல் கட்டமைக்கிறீர்கள்? தலைவருடைய நினைவை மதிக்கின்ற அளவுக்கு ஏதேனும் செயற்பாடுகளை இங்க செஞ்சீங்களா? செயலல்ல. அந்த தலைவரை சுற்றி ஒரு மாபெரும் ராஜராஜ சோழனை போல, ராஜேந்திர சோழனை போல, அல்லது உலகத்தில் மகத்தான தலைவர்களை சுற்றிய நினைவுகளில் தானே பெரும் எழுச்சி கட்டமைக்கப்பட்டு, அதெல்லாம் செயலல்ல. அப்ப இந்த 15 ஆண்டுகளிலேயே தெரிகிறது ஈழத்தமிழ் அரசியல் என்பது இன்று பலவீனப்பட்டு நோயிற்று எந்த பலமும் இல்லாத ஒன்றை போல வந்து நிற்பதற்கு நீங்கள் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறீர்கள் என்பது என்னுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. ஆனால் இதே தான் வந்து தோழர் மருதையன் அவர்களும் ஒரு நேர்காணலில் சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் இருக்கிறப்ப அது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு, நிறைய இளைஞர்கள் அதுக்குள்ளார திரண்டார்கள், அதை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. பட் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் போயிட்டு இது காரணம்னா முன்னமே இதுக்கான எதிர்ப்புகளை வந்து சொல்லியிருக்கணும், அப்போ இருந்தது கொஞ்சம் அமைதியாக இருந்தது தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்குமே ஒரு காரணம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? ஏன்னா நீங்கள் எதிர்த்திருந்தீங்க ஆரம்பத்திலிருந்தே, தொடக்கத்திலிருந்தே எதிர்த்து வருவது நான் தான். அதற்காக எவ்வளவு அவதூறுகள் இப்போ நான் அது சொல்லல. நாம் தமிழருக்குள் RSS பரிவாரம் ஊடுருவி இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, நாம் தமிழர் பற்றி நம்ம ஏதாவது ஒரு விமர்சனம் வச்சாமன்னு சொன்னா இந்த பின்னூட்டங்களை இயக்கி விடுவது இப்போ இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு சோசியல் மீடியால அழித்தொழிப்பு அணியை வைத்திருப்பது RSS பரிவாரம் தான். அது ஆயிரங்களில் அல்ல, லட்சத்திற்கு மேலான பணியமர்த்தப்பட்ட அழித்தொழிப்புன்னு வச்சுங்களேன். வந்து ஒருவருடைய ஆளுமையை சிதைவு செய்வதற்காக நிரந்தர அலுவலகம் வைத்து, நிரந்தர தலைமையகம் வைத்து, நிரந்தர ஆளணிகளையும் தொழில்நுட்பங்களையும் வைத்து செயல்படுகின்ற அமைப்பு RSS அமைப்பு. ஸோ இருந்தும் கூட நாங்கள் இப்போ அதை எதிர்த்து உண்மையை சொல்லி ஏன்னா தமிழ் தேசியத்திற்கு நேர்ந்த மிகப்பெரிய பேரிடர் என்று நான் சொல்வேன். காரணம், நான் இதையும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வந்து இப்போ வைகோ அவர்கள் கட்சியை விட்டு திமுகவை விட்டு வெளியே செல்வதற்கு முகாந்திரங்கள் இருந்ததா இல்லையா என்பது வேறு விவாதம். சில காரியங்களை நான் பேச முடியாது, வரலாற்றினுடைய நிர்பந்தங்கள் கருதி பேச முடியாது. ஆனால் அதற்குள்ளும் சில உண்மைகள் இல்லாமல் எல்லாம் இல்லை. ஆனால் அன்று வைகோ அவர்களுக்கு பின்னால் அவர் திமுகவை விட்டு வெளியேறிய போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் சென்றார்கள். அந்த இளைஞர்கள் எல்லாம் யார்? தமிழ் தேசியத்திற்கும் தமிழீழ விடுதலைக்கும் சமூக நீதிக்கும் கலைஞர் அவர்களுடைய வேகம் போதாது, அதைவிட பெரிய வேகம் உள்ள ஒரு தலைவர் வேண்டும் என்கின்ற அந்த தேடல் கொண்டவர்கள் தான் அவருக்கு பின்னாடி போனாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு கால ஓட்டத்துல எங்க நிக்கிறாங்க? அவங்க எல்லாம் திமுகவுக்குள்ள இருந்திருப்பாங்கன்னா திமுக என்கின்ற கட்சி இன்னைக்கு இதை விட பயங்கரமான ஒரு தமிழுக்கான, நிலத்திற்கான, சமூக நீதிக்கான இன்று இருக்கிற ஹார்ஸ் பவர்னு சொல்றோம்ல, ஒரு இழுப்பு சக்தி, இதை விட 1,00,000 மடங்கு அதிக இழுப்பு சக்தி கொண்ட ஒரு இயக்கமாக அது என்று இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அந்த கொள்கை மறவர்களையும் விதை நெல்களையும் அவரை அழைச்சிட்டு போனாரு. அவங்களுக்கு சரியான வழி காட்டல. தங்களுக்கும் பயன்படாமல் தமிழ் இனத்திற்கும் பயன்படாத ஒரு பெரும் வரலாற்று இழப்பாகத்தான் அந்த இது முடிந்தது. ஆனால் அன்றைக்கு லட்சக்கணக்கில், இப்போ அண்ணா அழைத்த போது கோடி தமிழர்கள் திரண்டார்கள், கலைஞர் அழைத்த பொழுது கோடி தமிழர்கள் திரண்டார்கள், வைகோ அழைத்த பொழுது லட்சக்கணக்கில் திரண்டார்கள். இன்னைக்கு லட்சக்கணக்கில் திரளுவதற்கான வரலாற்று சூழமையெல்லாம் இங்கு
இல்லை. ஆயிரக்கணக்கில் தான் தமிழ், எல்லாருக்கும் தமிழ் உணர்வு இருக்கு. ஆமா. நீங்க நம்பகத்தன்மையோடு களம் நின்று உழைத்தீர்கள் என்றால் உங்களை ஆதரிப்பதற்கும், உங்களை தாங்குவதற்கும், உங்களை கொண்டாடுவதற்கும், உங்களுக்கு பின்னால் மானசீகமாக நிற்பதற்கும் இங்கு கோடி தமிழர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் களம் வந்து நின்று போராடுவதற்கு இன்று ஆயிரங்களில் தான் இருக்கிறார்கள். அந்த ஆயிரங்களில் மிச்சமாக இருந்தவர்களைத்தான் நீங்கள் ஈர்த்து கொண்டீர்கள், இழுத்து கொண்டீர்கள், உங்களுக்கு பின்னால் அணி திரள வைத்தீர்கள். இப்ப இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் போகின்ற போது அவங்களும் எங்க போய் நிற்பாங்க? இந்த இனத்திற்கும் பயன்படாமல், தங்களுக்கும் பயன்படாமல் இருப்பது மட்டுமல்ல, தமிழ் தேசியம் என்று யார் இனி பேச வந்தாலும் அவர்களை சந்தேகத்தோடு பார்க்கின்ற, தமிழ் தேசியத்தின் மீதே ஒரு சலிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு வரலாற்று துரோகத்தையும் நீங்கள் செய்கிறீர்கள் என்பது என்னுடைய 3வது முக்கிய குற்றச்சாட்டு. ஃபாதர், இதில் முக்கியமாக ஏன்னா நீங்கள் மேதகு அவர்களே நேர்காணல் செஞ்சுருக்கீங்க. அப்புறம் சீமான் அவர் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து பிரபாகரன் அவர்களை வந்து பார்த்தேன், அண்ணி வந்து பரிமாறலாம் செஞ்சாங்க அப்படின்னு அவங்க குடும்ப உறவினர்கள்லாம் வந்து பற்றி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்த நியூஸ் 18 புகைப்படம் சந்தோஷ் அவர்கள் வந்து சொல்லும்போது அதில் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் அவங்க வந்து குடும்ப உறவுகளை சந்திக்க நீங்கள் முடியவே முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் நேர்காணல் செஞ்சுருக்கீங்க, இந்த போர் பதற்றத்துக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் வந்து நேர்காணல் செஞ்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். அந்த அதாவது தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நீங்கள் பலர் சென்றார்கள், பலர் சந்தித்தார்கள், அவர் சென்றிருக்கலாம், அவர் சந்தித்திருக்கலாம், அவர் புகைப்படம் கூட அந்த புகைப்படம் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நான் அதுக்குள்ள அந்த விவாதத்துக்கே வரல. ஓகே, ஏன்னா புகைப்படம் உண்மையாகவே இருந்து விட்டு போகட்டுமே, எனக்கு அது விவாதம் அல்ல. ஆனால் அந்த நினைவுகளை எல்லாம் சுவீகரித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீகமும் இல்லை, உங்களுக்கு எந்த அறத்தகுதியும் இல்லை என்பதுதான் என்னுடைய அடிப்படை வாதமே தவிர, ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டதா இல்லையா, அது போலியா இல்லை உண்மையா என்கின்ற அந்த விவாதமே எனக்கு பொருளற்ற ஒரு விவாதமாகத்தான் தெரிகிறது. அதை கடந்து கோடி அளவுக்கு அடர்த்தி கொண்ட விஷயம்தான் நீங்க அந்த தியாகங்கள் என்பது. மற்றபடி மேதகு அவர்களினுடைய யார் சென்றாலும், நான் உட்பட சென்றாலும் மிக 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 முக்கியமானவர்களை தவிர அனைவரும் கிளிநொச்சியில் தான் சந்திக்கப்பட்டார்கள். தலைவர்களுடைய பாதுகாப்பு ஒரு தேவை இருந்தால் மட்டும் வேறு இடங்களுக்கு சந்திக்கின்ற அந்த ஒரு இது இருக்கும். மற்றபடி தலைவர்களுடைய குடும்பத்திற்குள் நீங்கள் அழைத்து நான் அழைத்து செல்லப்படவில்லை. அழைத்து செல்லப்படவில்லை. அப்படி அழைத்து செல்லப்படுகின்ற அளவுக்கு அவர் இங்கு ஒன்றும் தமிழீழப் பணியை அது நடக்கல. அவர் ஒரு அண்ணி அவர்கள் பரிமாறினார்கள் என்று சொல்வதெல்லாம் ஒரு இது மாதிரி அபத்தம் இல்லை, எவ்வளவு அருவருப்பான. அவர் இதுக்குள்ளே வேற ஒருவருக்கு நடந்தது தனக்கு நடந்த மாதிரியான ஒரு பிம்பத்துக்குள்ளே வாழ ஆரம்பிச்சுட்டாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளதான் அப்படிங்கிற ஒரு பொதுவா அந்த அதுக்குள்ள நான் ஏன் அதை சொல்ல விரும்பல அப்படின்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு உணவிட்டிருக்கலாமோன்னு ஒரு இது இருக்கு இல்லைங்களா, எனக்கு தெரியாது. பட் அதுக்கான சாத்தியப்பாடு ஒரு ரியலிஸ்டிக் அண்ட் லாஜிஸ்டிக், ஏன்னா அவர் போன போர் பதட்டமான சூழல் இல்லையா, அதனாலதான் அதான் நான் சொல்லல. லாஜிக்கல் மைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நீங்க லாஜிக்கலி இம்பாசிபிள், ரியலிஸ்டிக்கலி இம்பாசிபிள், ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள், பட் அப்சல்யூட்டா நான் அதை சொல்ல விரும்பல. அது நடந்திருக்கவே வாய்ப்பு இல்லைன்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை நடந்திருந்தா இதுக்கு நம்ம அதில் ஒரு இது பண்ண முடியும். பட் அப்படி நடக்கிற அளவுக்கு ஒன்றும் அவர் அந்த போராட்டத்திற்கு எந்த முக்கியமானவரும் அல்ல என்பதுதான் உண்மை. ஏன் இங்கிருந்து சென்ற மிக மிக முக்கியமானவர்கள் கூட அவர் வீட்டிற்கு ஒரு அண்ணி அவருடைய மனைவியார் பரிமாறுகின்ற அளவுக்கு எத்தனை பேர் அழைத்து செல்லப்பட்டார்கள் எனக்கு உண்மையிலேயே தெரியாது, ஆனஸ்ட்லி தெரியாது. ஓகே, ஸோ அவருடைய இந்த புகைப்படங்கள் இப்போ இது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கப்போ நிறைய பேர் சொல்றக்கூடிய விஷயம் என்னன்னா, இவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒன்னே கேள்விக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஈழத்தில் இருப்பவர்கள் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா, என்ன இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க இல்லையா? நிறைய ஈழத்தினுடைய அதாவது ஈழத்தினுடைய அந்த முள்ளிவாய்க்கால் அழிவு என்பது போராளிகளுக்கும் எஞ்சிய போராளிகளுக்கும் இந்த விடுதலையை நேசித்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. இட்ஸ் a terrible shock. அந்த ஒன்று. 2, பெருவாரியான மக்களினுடைய ஒரு பொது உளவியலாக தலைவர் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்தது. 3, உண்மையான எதிரிகள் யார் என்பதை அடையாளம் காணாமல் அந்த உடனடி எதிரிகள் இருக்காங்கல்ல, உடனடி இவங்க தான் ஒரு திமுக நினைச்சிருந்தா இதெல்லாம் தலைகளை மாற்றி இருக்க முடியும் இப்படின்னு அவங்க உண்மையில் இதை திட்டமிட்டது புதுடில்லி அதிகாரம்.
அதை ஆதரித்த உலக ஒழுங்கு, அமெரிக்க தலைமையிலான உலக ஒழுங்கு, சிங்கள பேரினவாதம், இதுதான் இந்த போராட்டத்தை அழித்தது. புதுடில்லி அதிகாரம் என்பது என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் அல்ல, அது RSS. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், RSS மனம் எங்கும் கொண்டவர்கள் தான் அந்த மைய அதிகாரத்தை, இந்த டீப் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லைங்களா, பாலிசி, அதை கண்ட்ரோல் பண்றவங்க. அப்போ இது ஒரு மூன்றாவது. நான்காவது, அந்த அமைதி பேச்சுவார்த்தையின் காலத்திலும் முள்ளிவாய்க்காலுக்கு பிறகும் ஆழமாகவே போராட்டத்தினுடைய பல்வேறு நாடி நரம்புகளையும் ஊடுருவுவதில் இலங்கை, இந்திய, உலக உளவு அமைப்புகள் வெற்றி கண்டிருந்தன. ஸோ இவங்க எல்லாம் தான் சேர்ந்து இதை ஒரு 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 சீர்குலைவுக்கு உள்ளாக்குனதோ, ஒரு சரியான ஒரு ஒரு மறு எழுச்சி வராமல் பண்ணிட்டார். அப்போ தனிப்பட்ட முறையில் பேசுகிற போது பல அக்கறை உள்ளவர்கள், தலைவர்கள், இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஏன் இப்படி, நானும் எடுத்து சொல்லிட்டு தான் இருந்தேன், நீங்கள் என்னதான் இருந்தாலும் அரசியல் என்பது அது ஒரு கற்பாறை போன்றது அல்ல, அது ஒரு ஆற்றொழுக்கு போன்றது. இன்று எதிரிகளாக இருக்கிறவர்கள் நாளை நண்பர்களாக மாறுவார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் கூட அங்கு போர் நடத்தி கொண்டிருந்த பொழுது சமாதானம் வேண்டும், ஒரு தற்காலிக இடைவெளி தங்கள் மக்களுக்கு வேண்டும் என்றால் அவர்கள் வானகத்திற்கு சென்று கடவுளோடு பேசவில்லை, அல்லது உலகத்திற்கு சென்று அந்த நாடுகளோடு பேசவில்லை. அவர் கொழும்பு நகரை கடந்து அவர்கள் பேச முடியாது. கொழும்பு நகரில் சந்திரிகா இருந்தாலும் சரி, பிரேமதாசா இருந்தாலும் சரி, ராஜபக்ஷ இருந்தாலும் சரி, ரணில் விக்ரமசிங்கே இருந்தாலும் சரி, தங்களோடு தங்களை அழிக்க போர் நடத்துகின்ற அவர்களோடு தான் அவர்கள் பேசி ஆக வேண்டும், பேசினார்கள். அதுதானே வரலாற்று உண்மை. இதுதான் அரசியல், இதுதான் யதார்த்த அரசியல். உங்கள் எதிரியாக இருந்தாலும், உங்களை அழிக்க வருகிறவர்களாக இருந்தாலும், உங்கள் மக்களை பாதுகாக்க வேண்டும், மக்களினுடைய பொது வாழ்வு இருப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் எதிரியோடும் பேசித்தான் ஆக வேண்டும். எனவே தமிழகத்தை பகைத்துக் கொள்ளாதீர்கள், எல்லா அரசியல் கட்சிகளோடும் நீங்கள் பேசுங்கள். இப்போ நம்ம CPM நான் விமர்சிக்கிறேன். ஈழப் பிரச்சனையில நீங்கள் முள்ளிவாய்க்கால் காலத்திலும் சரி, தமிழ் மக்களினுடைய தேசிய விடுதலை பிரச்சனையிலும் சரி, நீங்கள் செய்தது நெஞ்சறிந்த கயமை என்று நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இன்றும் நான் நேசிக்கிற கட்சிகளில் அந்த கட்சி ஒன்று. ஏழை எளிய உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் இந்திய ஜனநாயகத்தை, அரசியலை காப்பதற்கும், இந்தியா ஒரு குடியரசாக தொடர்வதற்கும், ஒரு மனிதநேய ஒரு இணக்கப்பாடான சமூக சூழலை பேணுவதற்கும் CPM, CPI இடதுசாரி கட்சிகளினுடைய தேவை என்பது மிகவும் அடிப்படையானது என்பதை நம்பி நேசித்து நான் இன்றும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஈழப் பிரச்சனையில் நீங்கள் செய்தது நெஞ்சறிந்த கயமை என்று இன்றும் சொல்கிறேன், சொன்னேன், எழுதினேன், பதிவு செய்தேன். அதற்காக நான் அவங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியுமா? முடியாது. தொடர்ந்து நான் என்கேஜ் பண்ணித்தான் ஆகணும், உரையாடித்தான் ஆகணும். உங்கள் இனத்தை, உங்கள் மக்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் பேசித்தான் ஆக வேண்டும். தமிழீழ மக்களுக்காக அல்ல தமிழ் மக்களுக்காக நாளை RSS-ஐ சந்தித்து பேச வேண்டும் என்றால் நான் பேசுவேன், பேசாமல் இருக்க மாட்டேன். பேசுவதால் அதன் ஊடாக ஒரு நன்மை வருமானால், நாளைக்கு பிரதமர் மோடியை சந்தித்துத்தான் இந்த இனத்திற்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் you have to engage. நான் அரசியல் கட்சி நடத்தல, நான் இனத்திற்காக சிந்திக்கிறவன், இந்த மக்களுக்காக சிந்திக்கிறேன் என்கின்ற பொழுது, அதனால தான் நான் சொன்னேன், அரசியல் என்பது கற்பாறைத்தன்மை கொண்டது அல்ல, அது நெகிழ்வுத்தன்மை கொண்ட ஆற்றொழுக்கு போன்ற ஒரு நீரோட்டம். நான் மீண்டும் சொல்கிறேன், இன்று எதிரியாக இருக்கிறவர்கள் நாளை நண்பர்களாக மாறுவார்கள். அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கும், நம்மிடம் ஒரு உருப்படி இருக்கும், ஒரு வாய்ப்பு இருக்கும். ரெண்டும் சிங்காய் நம்ம மக்களுக்கு நல்லது செய்துட்டு போயிட்டே இருக்கலாங்கிற வகையில் தமிழ்நாட்டை இழக்காதீர்கள் என்று நான் பல முறை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதாவது நீங்கள் எங்கேயோ இருந்த லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே அரசியல் பண்ணாதீங்க, உள்ள அரசியலுக்குள்ளே வராதிங்க, எல்லாரையும் சந்திங்க. உள்ள அரசியலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை முடிச்சிருவாங்க. நீங்கள் ஒரு சிறிய மக்களினங்கிறப்ப நீங்கள் டாக்டிக்கலாகவும் ஸ்ட்ராட்டஜிக்காக தான் தமிழ்நாடு அரசியலுக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவங்கெல்லாம் கேட்குற இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. கொஞ்சம் புரிஞ்சாலும் அப்படி இருக்குமா இருக்காதோ, இருந்தாலும் கோபங்களினுடைய சிறை கைதிகளாக நீண்ட காலம் நீங்கள் வாழ முடியாது. ஆத்திரங்களினுடைய சிறை கைதிகளாக காலம் முழுவதும் நீங்கள் வாழ கூடாது. ஆத்திரங்களினுடையவும் கோபங்களினுடையவும் ஏமாற்றங்களினுடையவும் அங்கலாய்ப்புகளினுடையவும் சிறை கைதிகளாக காலம் முழுவதும் வாழ்வது என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியாது, உங்கள் இனத்திற்கும் நீங்கள் நன்மை செய்ய முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை. எனவே தொலைநோக்குடனும் யதார்த்த புரிதலுடனும்
ஆனால் அடிப்படையான நம் மக்களுக்கான நலன்கள் என்பதில் உறுதியுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் என்பதை உலகத் தமிழர்கள், குறிப்பாக உலகம் முழுவதிலும் பறந்திருக்கிற ஈழத்தமிழர்கள் இப்போதேனும் புரிந்து கொண்டீர்கள் என்றால்தான் ஒன்றுமே இல்லாமல் போவதிலிருந்து இந்த இனத்தை நாம் காப்பாற்றி ஓரளவுக்காவது அவர்களை ஒரு 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 நல்வழிச்சாலையில் கொண்டு வந்து நிறுத்த முடியும். ஸோ இதோடைய கடைசி கொஸ்டினா இதை கேட்குறேன், கேள்வியாக இதை நான் கேட்குறேன். என்னன்னா, சீமான் அவர்கள் இப்போ கொண்டு போற இந்த விதம் இருக்கு இல்லையா, ஏன்னா பெரியார் விசஸ் மேதகு அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துல இதை கொண்டு போறாரு. இப்போ இருக்கக்கூடியது இல்லை, அவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா உடனே மேதகு வைக்கிறார், இந்த பக்கம் பெரியாரை வைக்கிறார். இதை எப்படி ஃபாதர் புரிஞ்சுக்கிறது? அதாவது இவருக்கு அதான் சொல்றேன்ல, நீங்க வந்து இன்னைக்கு மீனவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள், அதை பத்தி நீங்க கவலைப்படுங்க. அதுக்காக நீங்க போய் ஒரு பெரிய முற்றுகை, ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களை தொடர் முற்றுகையில் ஈடுபடுத்துங்கள், அல்லது தொடர் உண்ணாவிரதமாவது நீங்கள் இருங்கள், அல்லது ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வு குறித்த அதற்காக என்று நீங்கள் ஆண்டு முழுவதும் ஒரு தொடர் சங்கிலி உண்ணாவிரதம் இருங்கள். சாகும் வரையெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அதில் நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அதையெல்லாம் கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற அதிகார வர்க்கம் இல்லை. ஆனா கவனப்படுத்துதலையாவது நீங்கள் ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட வகையில் இப்படி செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற போது பெரியாரை நீங்கள் அவருடைய பிம்பத்தை கரைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் வரிந்து கட்டி கொண்டு நிற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. அது சாதாரண உள்நோக்கம் அல்ல. அதான் மீண்டும் சொல்கிறேன், திராவிட இயக்கங்கள் மீது நாம் வைப்பதற்கு ஒன்று இரண்டு அல்ல, பல விமர்சனங்கள் இருக்கின்றன. ஆனால் சமகால போதாமைகள் நீங்கள் ஒரு மாபெரும் வரலாற்று இயக்கம் மீதான தீர்ப்பாக முடியவே முடியாது. 4-5 நாட்களுக்கு முன்னால் இன்னொரு இந்திய அரசினுடைய தரவில் பார்த்தேன், இந்தியாவிலேயே மிக அதிகமாக பெண்கள் தொழில்துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பது தமிழகத்தில். நீங்கள் தொழில் தலைநகரம் என்று சொல்லப்படுகிற மும்பை அல்லது மகாராஷ்டிரத்தில் தமிழகத்தில் பெண்கள் தொழில்துறையில் வேலைக்கு இருப்பதில் பாதியை விடுங்கள், 1/3 பங்கு கூட இல்லை. 1/3 பங்குக்கு கொஞ்சம் ஏதோ அருகில் வருவது போலத்தான் அந்த புள்ளி உரம். எனக்கு துல்லியமா சொல்ல முடியல. இது 4 நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசினுடைய தரவு. அப்போ இந்த அளவுக்கு எல்லா துறையிலும் கல்வி ஜனநாயகப்படுத்தப்பட்டது, அதிகாரம் பரவலாக்கப்பட்டது. அரசியல் அதிகாரத்தில் இன்னைக்கு ஒரு சில ஓபிசி கம்யூனிட்டிஸ் டாமினேஷன் இருந்தாலும் கூட அது காலம் சரி செய்து விடும். ஆனால் எல்லாருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய முயற்சி என்பது அது சமூக நீதி பேரியக்கத்தால் நடந்தது. தந்தை பெரியார் இங்கு வந்திருக்கவில்லை என்றால், அதை தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக அமைந்திருக்கவில்லை என்றால், அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்த தலைவர்களுக்கும் அந்த உணர்வு, தந்தை பெரியாரினுடைய அந்த சமூக நீதி சிந்தனை வீச்சு வழியில் வந்த காரணத்தினால்தான் காங்கிரஸில் இருந்த முக்கிய தலைவர்கள் காமராசர் உட்பட எல்லோருக்கும் அந்த சமூக நீதி பற்றுறுதியும் வேட்கையும் இருந்தது. அந்த வழியில் சென்றால்தான் இங்கு நாம் அரசியல் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலையும் இருந்தது. ஆக நீங்க ரிசர்வேஷனை இன்னைக்கு விமர்சிக்கலாம், அதை மறுதிறனாய்வுக்கு உட்படுத்தலாம், ஃபைன், அது பண்ணலாம். உண்மையிலேயே இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி 2-3 தலைமுறைகள் 7-8 IAS அதிகாரிகளும் 8-10 டாக்டர்களும் ஒரு குடும்பத்தில் உருவாகி பெரிய பெரிய மருத்துவமனைகளையே நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் என்றால் அதற்கு பிறகும் உங்களுக்கு இடஒதுக்கீடு தேவையா என்கின்ற கேள்வியை வைப்பது சரியானது தான். அது உண்மையிலேயே சரியானது, தவறானதே கிடையாது. உங்கள் சமூகத்திற்குள்ளேயே ஏழை எளியவர்கள் இல்லாதவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள், அவர்களுக்காக அதை விட்டு கொடுக்க வேண்டியது உங்களினுடைய தார்மீக கடமை. ஸோ அதெல்லாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஒரு பரிசீலனைக்கும் மறு ஆய்வுக்கும் உட்படுத்தலாம். ஆனால் நாங்கள் சமூக நீதி பேரியக்கத்தை கரைப்படுத்துவதும் அதனுடைய பெரும் ஒரு எழுச்சி வேர்மூலமாக இருந்த தந்தை பெரியாரை கரைப்படுத்துவதும் என்பது அதெல்லாம் எந்த வகையில் ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. என்றோ காலமாகி தமிழக அரசியலை இன்று வரைக்கும் ஒரு மதவாத சக்திகளிடம் விழாமல் பாதுகாத்த சக்திகளில் அவர் முதன்மையானவர் தானே. இடதுசாரிகள், தமிழ் தேசியவாதிகள் எல்லோரும் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், அவர் மட்டும் என்று அல்ல. ஆனாலும் அந்த ஒற்றை ஒரு முகம் அல்லது ஒற்றை ஒரு ஆளுமை என்று ஒன்று இருக்கிறது அல்லவா. எந்த வாழ்க்கையில் தான் குறைபாடு இல்லை, குறைபாடுன்றே வச்சுக்கோங்க. நீங்கள் உலக அளவில் கொண்டாடுகிற எந்த பெரும் தலைவர்களை, நெல்சன் மண்டேலா அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லது நோபல் பரிசு வென்ற தலைவர்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல மகாத்மா காந்தி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய வாழ்வில் குறைபாடு இருக்கவில்லையா? அவருடைய வாழ்வில் விமர்சிக்கப்படுவதற்கான விஷயங்கள்
இருக்கவில்லையா? எனக்கே பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவரை இந்திய விடுதலையினுடைய ஒரு ஒப்பற்ற விடுதலை தலைமை ஒரு அடையாளமாகத்தானே நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். ஸோ எந்த தலைமை, மாசேதுங்க அவர்களினுடைய தனி வாழ்வுக்குள் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அதற்குள்ளும் பல அழுக்குகள் இருக்கின்றன. அல்லது விளாடிமிர் லெனின் அவர்களினுடைய வாழ்வுக்குள் சென்று பார்த்தீர்கள் என்றாலும் நீங்கள் சில அழுக்குகளை பார்க்க முடியும். எந்த ஒரு தலைவரையும் நீங்கள் மானசீகமான மாபெரும் மனிதர் என்று நினைக்கிற அருகில் சென்று அவரோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் சில குறைகளை கண்டறியத்தான் போகிறீர்கள். இப்பொழுது இந்த செவ்வியை கண்டுகொண்டு என்னுடைய இந்த கருத்துக்களுக்கு நேர்வினை ஆற்றுகின்ற, அன்பை பாசத்தை தருகின்ற இந்த நேயர்கள் கூட என்னோடு என் அருகில் வந்து ஒரு மாதம் வாழ்ந்தார்கள் என்றால் என்னிடமும் 4 குறைகளை நீங்கள் பார்க்க முடியும். ஐயோ நான் நினைக்கலையே அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனால் தான் நான் சொல்றது வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களுடைய பங்களிப்புக்காக, அவர்களுடைய கருத்து நிலைப்பாடுகளுக்காக, அவர்களுடைய உழைப்பிற்காக மட்டும் மதியுங்கள். 50 மார்க் கொடுக்க விரும்புறீங்களா 50 கொடுங்க, 40 கொடுக்க விரும்புறீங்களா 40, ஒரேடியா 100 மார்க்னு தூக்கி வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏமாற்றமாக போகின்ற பொழுது உடனே கீழே போடுறது, இது வந்து ஒரு குறைபாடான பண்பு. அதனால தந்தை பெரியாரிடம் விமர்சிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பெரும் கடவுள் என்றெல்லாம் நான் சொல்லவே வரவில்லை. நீங்கள் விமர்சிக்கலாம், அதை அவர் விரும்பவும் செய்தார். விமர்சனங்களை விரும்பிய வரவேற்ற தலைவர் தான். இன்னைக்கு நீங்க பண்றது திட்டமிட்டு யாரோ செய்ய சொல்வதை நீங்கள் செய்கிறீர்கள். RSS ஆல செய்ய முடியாததை உங்களை வச்சு செய்யறாங்க, செய்ய வைக்கிறாங்க. அப்படிதான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய பொய் முகங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க ஏற்கனவே நம்ம இஸ்ரேல் பாலஸ்தீனம் குறித்து பேசுறப்போ அதில் சொல்லியிருந்தீங்க, என்னைக்குமே பொய் வந்து ஒரே நேரத்தில் அது நிலைச்சிருக்காது அப்படிங்கிறதான். ஸோ இந்த நேரத்தில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து இந்த நேர்காணல் கலந்துகளுக்கு மிக்க நன்றி.